விதமாகி பூந்தோட்டத்திலே வருகின்றார்கள் தோழி பெண்களோடு. சரி, விளையாடக்கூடிய தருணத்திலே ஒருவருக்கு ஒருவர் சொல்றாங்க. என்னமா சொல்லுகின்றார்கள்? இப்படியே இருந்தா நல்லாவா இருக்கும்? ஆமா, அதாவது வாது சொல்லி விளையாட வேண்டாம். அதாவது எனக்கு விளையாடணும் போல இருக்கு. விளையாடு. ஆமா, தண்ணிக்குள்ள. ஆமா, உனக்கு ஏதாவது விளையாட்டு தெரியுமா? தெரியாது. உனக்கு சாதாவே ஒண்ணும் தெரியாது. சரி. ஆமா, திண்ணைக்கு மட்டும் தான் தெரியும். அதாவது எடி எனக்கா ஒரு நல்ல விளையாட்டு வச்சிருக்கேன். எனக்கு விளையாட்டுக்கா? நான் 100 வரைக்கும் எண்ணுவேன். அது வரைக்கும் நீ தண்ணிக்குள்ளே இருக்கணும். சரி. 101 எண்ணும் போது வெளியே வரணும். ஏக்கா, நான் 100 நீ 101 சொல்லக்கூடிய நேரம் நான் வெளியே வருவேன். நான் வெளியே வந்த உடனே 108க்கு போன் பண்ணணும். எதுக்கு? ஏன்னா எனக்கு அவ நேரம் நெருங்கிரும். அப்படியா? ஆமா. சரி, அந்த விளையாட்டு வேண்டாமா? அந்த விளையாட்டு விளையாண்டா. சரி, விட்டுருவோம். எனக்கு ஒரே ஒரு விளையாட்டு தண்ணிக்குள்ள தெரியும். என்ன விளையாட்டு? தண்ணிக்குள்ள பம்பரங்குத்தி விளையாடுவோமா? பம்பரங்குத்தி. அதெல்லாம் வேண்டாண்டி. அது நல்லா இருக்காதோ? அப்படி என்று சொல்ல. சரி, நீன்னு சொல்கின்றார். அக்கா, அங்காய், எனக்கு ஒரு விளையாட்டு கிடைத்து விட்டது. என்ன? ஆகாயத்தை பார்க்காதே. பார்க்கவில்லை, பார்க்கவில்லை. பார்க்காதே, பார்க்காதே. ஆகாயத்தை பார்க்காமல் சரி தண்ணீர் தடாகத்தை பார்த்து அந்த ஆகாயத்திலே ஒரு யானை வருகின்றது. அந்த யானை என்ன நிறம் என்று நீ சொல்ல வேண்டும். பொதுவாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அனைத்து யானையும் கருப்பாக தான் இருக்கின்றது. சரி, ஆகையால் ஆகாயத்தில் வரக்கூடிய யானை மட்டும் விதிவிலக்கா என்ன? இல்லடி, ஆகாயத்தில் வரக்கூடிய யானையானது நிறம் கருப்பு கருப்பு கருப்பு. ஆனால் இந்த யானை கருப்பாக வரவில்லை. அப்படி என்று சொன்னால் இந்த யானையோ வெள்ளையாக வருகின்றது. எடி, என்ன? கருப்பாக தான் யானையானது வருகின்றது. நிழலைப்பா, நான் தான் சொல்றேன்ல இந்த யானை வெள்ளன்னு. எடி, நான் தான் சொல்றேன் இல்லடி. அப்படியா? பார், தண்ணி தடாகத்தை பார். சரி, கருப்பாக வருகின்றது. இருவேறு ஒரு பந்தயம் வைத்துக் கொள்ளலாமா? கோட்ட பந்தயமா? இல்ல இல்ல, இந்த விஷயத்துல ஒரு பந்தயம் வைப்போம். நல்லது நல்லது, சொல் பார்க்கலாம். மூத்தவழி எந்தனக்கு முன்பிறந்த நாகக்கண்ணி தூரங்களிலிருந்து விரைந்தோடி வரதுதான் என்றால் நாகக்கண்ணி விளையதா தெய்வக்கண்ணி. வெள்ளையாக வறுமையானால் வேலை செய்வானே எனக்கு, உள்ளபடி கருப்பானால் உனக்கு நானும் வேலை செய்வேன். கண்ணீர்கள் சொல்லி சுனையாட அக்கா, அந்த யானை வெள்ளையாக வருமே என்று சொன்னால் வேண்டும் என்று சொன்னால் நீ எனக்கு 12 வருடம் அடிமை வேலை செய்வாயா? கண்டிப்பாக. அந்த யானை கருப்பாக வரும் என்று சொன்னால் நீ எனக்கு 12 வருட காலம் அடிமை வேலை செய்வா அல்லவா? அடிமை வேலை தானே? உண்மைதானே? செய்து விடுகின்றேன். ஆகட்டும், அப்படி என்று பார்க்கலாமா? பார்க்கலாம்டி. அப்படி என்று ஆகாயத்தை வார்த்தார் வார்த்தைகளா? தங்கை தெய்வக்கண்ணி சொன்ன பிரகாரம் யானையானது வெள்ளையாக வருகின்றதா? அந்த நாகக்கண்ணியானவள் மனதிலே நினைக்கின்றாள். என்ன? போயும் போயும் தெரியாமல் அல்லவா நாமல் உரைத்து விட்டோம். அடியே வெள்ளாட்டி, என் வீட்டிற்கு வேலை செய்ய வாடி. அப்படி என்று சொல்லி மடிபிடி இழுத்தாளா? நினைக்கின்றாள் நாகக்கண்ணி. என்னமா நினைக்கின்றார்கள்? போயும் போய் ஒரு தங்கைக்கு அக்காள் அடிமை வேலை செய்வதா? கண்டிப்பாக செய்யக்கூடாது அல்லவா? ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்ய வேண்டும். வேண்டும் என்று சொல்லி இந்த இடம் எப்படி இருக்குது பாரு. இந்த இடம் ஒரு மாதிரி கருத்த சைஸ்ல இருக்கு. இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்கு பத்தியா? அந்த நடுவுல புள்ளமும் கருத்து தான் இருக்கு. அதனால எனக்கு சரியா கண்ணு தெரியல. கண்ணு மலை கண்ணா? ஆமா, நாளைக்கு காலையில வருவோம். நல்லா சொன்ன, மைய கண்ணுல போடாதன்னு. அப்படியா? குளிச்ச போச்சு மெம்மாவது போடாதன்னு சொன்ன, நீ கேட்டியா? இப்போ உனக்கு கண்ணு தெரியல. அதனாலயும் நான் சொல்வதை கேளுங்கள். சரி, காலையில வந்து பார்க்கலாம். காலையிலயா? ஆமா. ஒரு தலைத்து தோழன்மார்கள் அனைவரிடத்திலும் கேள். தோழிகளே எல்லாத்துக்கும் சம்மதம் தானே? அக்கா, என்ன எடி உனக்கு சம்மதம் தானே? அடி அப்படி என்று சொன்னால் நாளை தினத்தை வந்து பார்க்கலாம். என்று பார்த்தாலும் யானை வெள்ளைதான், கருப்பாக மாறிவிடுமா? மாறாதல்லவா? ஆகட்டும் என்று சொல்லி அரண்மனையில வருகின்றார்கள். சரி, வந்ததும் நாகக்கண்ணி நிம்மதியா தூங்குறா. ஆமா, ஏன்னா மனசுல கள்ளங்கப்படமே கிடையாது. தெய்வக்கண்ணி தூங்குறாயா? நாகக்கண்ணிக்கு ஃபுல்லா கள்ளங்கப்படம் தான். ஆமா, நாகக்கண்ணி தான் மூத்தவா. அப்படியா? ஆமா, நாகக்கண்ணி தான் நினைக்கிறா. என்ன நினைத்தாள்? அதாவது போயும் இவளுகிட்ட போய் நம்ம அடிமை வேலை செய்யணுமா? அதானே வாடி வெள்ளாட்டி என்று சொல்லி வாடி கருப்பாட்டி என்று சொல்லி மடிபிடித்து இழுத்தாள் அல்லவா? இவளை நாமல் கண்டிப்பாக உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மகனான கார்கோடனுக்கு சொல்லுகின்றார்கள். தன்னுடைய மகனை அழைக்க வேண்டும் என்று சொல்லி சிங்குளை கையில் எடுத்தாய், வாயிலை வைத்து வாசிக்கின்றாள்.
மகனே வாடா. அம்மா என்னுடைய ராகத்தை தாறுமாறாக போட்டு வாசித்து விட்டாயே அம்மா. அம்மா என்ன என்னை அதிவிரைவாக வரவழைத்த காரணம் என்னதாயே? நீ எப்படி வாசிச்சாலும் வருவன் தெரியும். சரி, அதாவது இந்த தினத்திலே நானும் உன்னோட தங்கையும் சரி சற்று விளையாட சென்றோம் அல்லவா? ஆமாமா. அங்கே ஒரு யானை வந்தது. சரி, அவள் வெள்ளை என்றால் நான் கருப்பு என்றேன். அம்மா ஒரு பந்தயம். எங்க வந்தது யானை? தரையில் வந்ததா இல்லை என்று சொன்னால் ஆகாயத்தில் வெள்ளையாக வருவேன் என்று சொன்னால் அவளுக்கு நான் 12 வருடம் அடிமை வேலை செய்யணும். சரி, கருப்பாக வந்து அவ எனக்கு 12 வருடம் அடிமை வேலை செய்யணும். நல்லது. அவள் சொன்ன பிரகாரம் யானை வெள்ளையாக வந்து விட்டது. நான் இப்ப அவளுக்கு அடிமை வேலை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கின்றேன். நல்லது அம்மா. 12 வருட காலம் அடிமை வேலை செய்வார். சூழ்ச்சி செய்து எப்படி இங்க வந்துட்டேன். நீ என்ன பண்றேன்னு சொன்னா என்ன செய்ய வேண்டும்? யானையை கருப்பாக மாற்றி அம்மா என்ன என்ன வார்த்தை சொல்லுகின்றீர்கள் தாயே? என்ன வார்த்தை சொல்லுகின்றீர்கள்? ஆகாயத்தில் வரக்கூடிய யானை யாருடைய யானை தெரியுமா? யாரு? தேவேந்திரனுடைய ஐராவரம் என்று சொல்லக்கூடிய யானை. சரி, அந்த யானையை நான் கருப்பாக மாற்றினேன் என்று சொன்னால் அவனுடைய இடையில் இருக்கக்கூடிய உறைவாளுக்கு நான் வேலை வருத்தி விடுவான். கருப்பாக மாற்றவில்லை என்று சொன்னால் இல்லை என்று சொன்னால் இப்பொழுதே நான் உனக்கு சாபத்தை கொடுக்கிறேன். அம்மா சபித்து விடாதீர்கள் தாயே, சபித்து விடாதீர்கள். அப்படி என்று அம்மா அந்த யானையை முழுவதும் என்னால் கருப்பாக்க முடியாது. என்னுடைய உடம்பை வைத்து அதனுடைய வால்புறத்தில் சற்று கருமையை தோன்றுகின்றேன். நீங்கள் தாங்களுடைய பேச்சு திறமையால் தப்பித்து சென்று விடுங்கள். ஆகட்டும் என்று சொல்லி சரி வெள்ளமதில் நிலவுதனே வெள்ளமதில் நிலவுதனே கர்மேகம் எப்படி மறைக்குமோ அதுபோல கால் பக்கத்துல ஒரு மர்ரு போல இருக்கின்றான். அடுத்த நாள் காலையிலே எல்லோரும் வந்தார்கள். தேவக்கண்ணி இப்பொழுது யானையை பாரு. யானையுடைய முகமானது எப்படி இருக்கின்றது? வெள்ளையா இருக்குது. அதனுடைய முதுகானது எப்படி இருக்கின்றது? வெள்ளையாத்தான் இருக்குது. அதனுடைய தும்பிக்கை எப்படி இருக்கின்றது? வெள்ளையாதான். அதனுடைய காலைப்பா அதுவும் வெள்ளையாத்தான் இருக்குது. ஆமா, அதனுடைய வாலைப்பா வால் பக்கத்துல ஏதோ ஒரு கருப்பு இருக்குது. ஆமா, அதை தான் நான் கருப்பென்று உரைத்தேன். வாடி கருப்பாட்டி இவளை பேச விடாமல் சரி தன்னுடைய அரண்மனையிலே அடி வேலை செய்ய வருகின்றாள். என்ன வேலை செய்து வருகிறாள் பாருங்கள். வீடு மொத்தம் தூத்திடுவாள் மெழுகு வாழ்ந்த நேரடுப்பாள். வீடு மொத்தம் தூத்திடுவாள் மெழுகு வாழ்ந்த நேரடுப்பாள். காய்ச்சி தனிய ரோர்களை திடுவாள் தம பொண்ணே அவ உயர் தம பொண்ணே அவ உயர் கொள்ள கண்ணே தெய்வக்கண்ணி அடிமை வேலை செய்து வருகின்றாள். சரி, ஒரு வருடம் 2 வருடம் அல்ல 12 வருட காலமாக அடிமை வேலை செய்து வருகின்றாள். இறைவா எனக்கு இதிலிருந்து என்னைக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி
ஆதி சிவனாரை நினைக்கக்கூடிய தருணத்திலே நேரத்தில் இன்னலை தீர்க்க வேண்டும் சொல்லி பகவான் பண்டார கோலம் கொண்டு வருகின்றார். பிச்சை கேட்டு வருகின்றார் நாகக்கண்ணி அரண்மனையிலே. பெரிய வீட்டு தாயே பிச்சை போடு பிச்சை போடு பிச்சை போடு. பிச்சை என்ற வார்த்தையானது நாகக்கண்ணி காதிலே கேட்கின்றது. ஓடோடி தெய்வக்கண்ணி இடத்திலே வருகின்றார். என்னமா சொல்லுகின்றார்கள்? எல்லாரும் வெளியே பிச்சை பிச்சைன்னு கூப்பிடுறாரே, அவருக்கு கொடுக்க வேண்டியதுதானே. அக்கா நானும் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். சரிதான், நீ தன்னம் தனிமையாக சும்மா தானே இருக்கின்றாய். நீ ஓடோடி சென்று பிச்சை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையை கேட்டவுடனே சரி மண்டையில நச்சுன்னு ஒரு அடி அடித்தார். விதனும் பொறுக்க முடியாமல் அழுத கண்ணும் சிந்தையுமாக வாரி பிச்சை எடுத்துக்கொண்டு வர்ணமணி பெட்டியிலே நேர பண்டாரத்தினே கொண்டு கொடுக்கின்றார்கள். பிச்சை கேட்டதற்காக அழுகின்றாய்? இல்லையா ஏமா, நான் படக்கூடிய பாடை தாங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கே பரிதாபமாக தான் இருக்கும். ஐயா, 12 வருடமாக என்னுடைய அக்காளுக்கு அடிமை வேலை செய்து வருகின்றேன். இதிலிருந்து எனக்கு ஒரு இன்னலே கிடையாதா? கண்டிப்பாக இன்னல் உண்டம்மா என்று சொல்லி சரி பார்த்தார். வாருங்கள் சிவபெருமான் 7 வரலை எடுத்து பெண்ணு கையிலே குடிக்கின்றார். சரி 41 நாள் ஒரு குடத்துக்குள்ளே அடைத்து வைத்து நீ பாதுகாத்து வர வேண்டும் என்று கொடுத்தவுடனே சரி கையிலே வாங்கினாள். ஒத்தியவர் சொல்படியே உச்சப்புக்குள் நான் அடைத்தாள். அன்றையுடன் பக்குவமாய் 41 நாள் கழித்து பார்க்க வந்த வேளையே கனவே மயில் கரடி கனவே மயில் கரடி இந்த விதமாக 41 நாள் கழித்து சரி அந்த குடத்தை எடுத்து பார்க்கின்றார். குடத்தை திறந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் பாம்புக்கு எதிரியான பொருள் எல்லாம் அங்கே இருக்கின்றதா? பாம்புக்கு பகையாளிய பச்சை அனைத்து வந்து பிறந்திருக்கின்றதா? சரிதான். கேருடன் வந்து பிறந்த செய்தியை கேட்டான் கார்கோடல். இனி கண்டிப்பாக நம்மளை கொண்டு விடுவான் என்று சொல்லி பாம்பாக இருந்தவன் ஒரு பாப்பானாக சமைத்து ஸ்ரீரங்கம் ஆற்றங்கரை வழியாக ஓடி வருகின்றானா. பாப்பாத்தி என்று சொல்லக்கூடிய பெண்ணை மணமடித்து சரி வாழ்ந்து வரக்கூடிய நாளை இவன் பெயரிலே சந்தேகமானது வருகின்றதா? அதே இடத்துல கேக்குறா, ஐயா உங்களுக்கு ஏதாவது சொரூபம் இருக்குதா? என்ன? எனக்கு இனி ஒரே ஒரு சொரூபம் இருக்கின்றது. என்ன சொரூபம்? அதாவது ஒரு மாற்று சொரூபம் இருக்கின்றது கண்ணே. அப்படியா? அந்த மாற்று சொரூபத்தை நான் உனக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் பால் பழம் முட்டை இவை மூன்றையும் ஒரு பாத்திரத்தில் வைத்து ஒன்றாக பிசைந்து வைத்து விட்டு கதவை பூட்டி வெளியில் நின்று கதவு தோரத்தின் வழியாக கதவு தோரம் வெளியாக பார்க்கக்கூடிய நேரத்தில் பாம்பாக மாறினானாம். பாம்பு பாம்பு என்று சத்தமிடுகின்றார். இந்த பாம்பு கருடனுடைய காதிலே கேட்கின்றது. நமக்கு பகையாளி வந்து விட்டார் என்று சொல்லி பறந்து சென்று சிறகடியுடனே அலைகடல் போய் சேர்ந்தார். இப்படியாக கார்கோடல் சொல்லக்கூடிய பாம்பை கொண்டு
கொண்டு விட்டு கைலாச மலையில் வருகின்றார். சரி சுவாமி என்னை பிறவி செய்த காரணம் என்ன? அதி விரைவாக பிறவி செய்த காரணம் என்ன கருடைய ஆழ்வார் என்று சொன்னால் எப்பா என்னுடைய மைத்துனர் 5வது கடலாகிய திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்றார். சரி நான் சொன்னதாக நீ உடனடியாக கூட்டி வர வேண்டும். ஆகட்டும் என்று சொல்லி அந்த மாயவருடைய வாகனமாக சென்று கைலாச மலையிலே அழைத்து வருகின்றார். மைத்துனரே என்ன கேட்டார் பாருங்க. என்ன கேட்ட கையிலையில் வீட்டிருக்கோம் சிவநாதா சிவநாதா அழைத்தது ஏற்ற கையிலையில் வீட்டிருக்கோம் சிவநாதா
முத்தாரம்